அன்றொரு இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இன்னொரு அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த காலை வேளையிலே நம்முடைய எண்ணங்கள், தியானங்கள் அனைத்தையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அந்த சமூகத்திலே இதுபோருக்குமாய் ஏற்றுக்கொள்வாராக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்த பொழுது மீண்டுமாக இந்த வாரத்திலே நான் தியானித்த சங்கீதம் 91 பேசும்படியாக ஆண்டவர் தெளிவான ஒரு வழிநடத்தல் கொடுத்தபடியினாலே சென்ற வாரத்தை லேசா ஒரு சம்மரி பண்ணி இன்னொரு கோணத்துல நம்ம அதை படிக்கவிருக்கிறோம். சங்கீதம் 91 முதலாவது வசனம் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 2 வார்த்தைகள் நான் அதை ஆங்கிலத்திலும் வாசிக்கிறேன். He that dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. ரெண்டு வார்த்தைகள் இந்த நான் ஆங்கிலத்திலிருந்து பேசுறேன். நான் அங்கிருந்து தான் என்னுடைய தாட்ஸ் வந்துச்சு. தங்குதல் என்பதை குறித்து சென்ற வாரம் கொஞ்சம் நம்ம படிச்சோன்னு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இருக்கிறவன், மறைவில் இருக்கிறவன். டுவெல்லத் இன் த சீக்ரெட் பிளேஸ், அதான் மறைவு. டுவெல்னா இருக்கிறவன். டுவெல் ஷால் அபை அப்படின்னு ஆங்கிலத்துல வாசிக்கிறோம். தங்குவான் அப்படின்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதோட கனெக்ட் பண்ற வேர்டை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போறோம். dwelling in the secret place, அதுதான் சீக்ரெட் பிளேஸ்ங்கிறது மறைவுன்னு தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. dwellingங்கிறத இருக்கிறவன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இந்த இருக்கிறவன் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல ரொம்ப சுருக்கமா நம்ம சொல்லணும் அப்படின்னா சிட்டிங் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க, அல்லது ரிமைனிங், அல்லது லாட்ஜிங். நல்லா யோசிச்சு பாருங்க. இது நான் ஏன் திரும்பி ஆண்டவர் இன்றைக்கு சொல்ல விரும்புறாருன்னா, சென்ற வாரம் நம்ம இதை குறித்து தியானித்த பிறகு நம்ம எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டு இதை நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப், அதாவது அனுதின ஜெப வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நான் தியானத்துல இருக்கும்போது இந்த கேள்வி ஆண்டவர் நிச்சயமா உங்கள்கிட்ட கேட்க சொன்னார். அதனாலதான் மேபி நம்ம நிறைய பேர் சீரியஸா இந்த மெசேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையோ, அதனாலதான் திரும்பி இன்னொரு கோணத்துல பேச சொல்றாரோ அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு தான் பதில் தெரியும். சில சமயம் ஃபெமிலியாரிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய கர்ஸா இருக்கும், சாபமா. வேகமா நம்ம டபக்குன்னு தங்குவான் அப்படின்னு வரிசையா டக்கு 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 டக்குன்னு 14 வசனத்தை மனப்படமா சொல்லிட்டு போயிடுவோம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வசனத்தை நம்ம வாழ்க்கையாக மாற்றும் போதுதான் அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம இதை படிச்சு நம்ம பிரேயர் லைஃப் கண்டிப்பா இந்த நாள்ல இருந்து ஒரு ஒரு புதிய கோணத்துல போகணுங்க. ஒரு நியூ டைமென்ஷன் எடுக்கணும். இப்ப டுவெல்லிங் தங்குறது அப்படின்னா நம்ம நார்மல் லாங்குவேஜ் வருவோமே, நம்ம எங்க தங்குறோம்? நம்ம வீட்டுல தங்குறோம், ரைட்டுங்களா?
நம்ம வீட்டுல தங்குறோம். வீட்டுல தங்குறோம்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமா நம்ம வீட்டுல வேலைக்கு போறோம். அது தவிர வீடுதான் நம்ம தங்குற இடம். சரிங்களா? அதான் அந்த ரிமைனிங் லாட்ஜிங் அப்படின்னு அந்த மீனிங், சிட்டிங் அந்த மீனிங். அப்ப நம்ம காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா எங்க எந்திரிக்கிறோம்? நம்ம வீட்டுலதான் எந்திரிக்கிறோம். நம்ம வீட்டுலதான் இருக்கிறோம். இப்ப தங்குறோம் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ஸ குறிக்கிறது. ஆனா அடுத்து வருது பாருங்க, ஷால் அபைட் அண்டர் த ஷேடோ. அபைட் அப்படிங்கிற வார்த்தை அததான் நிழலில் தங்குவான். தங்குவான் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அஹ், அதனுடைய ஒரிஜினல் மீனிங் என்ன? அது இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வருது. அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்க்கும்போது அது வந்து இம்பர்ஃபெக்ட்னா ஆன் கோயிங் கமிட். அப்ப டுவெல்லிங் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ஸை குறிக்குதுன்னா, அபைடிங் அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ச்சியா ஆண்டவரை சார்ந்திருப்பதை குறிக்கிறது. இன்னும் இதை நல்லா கனெக்ட் பண்ணி சொல்லணும்னா, டுவெல்லிங் இன் த சீக்ரெட் பிளேஸ், அதாவது அந்த மறைவில், அந்த சீக்ரெட் பிளேஸ் அப்படிங்கிறது இங்க வரும்போது அபைட் அப்படிங்கிறதுல ஷேடோ, ரெண்டையும் நம்ம சேர்த்து சேர்த்து படிக்க போறோம். சரிங்களா? அப்ப நாம் தேவனுடைய பரிசுத்த பிரசனத்திலே அதிகாலையிலே எழும்பி நிலைத்திருப்பது டுவெல்லிங். காலையில் எழும்புறோம், குவாலிட்டி டைம் ஆண்டவருடைய பிரசனத்துல ஸ்பெண்ட் பண்றோம், உட்கார்றோம், அவருடைய பிரசனத்துல உட்கார்றோம். அதை நம்ம வர்ஷிப் மூலமாகவோ ஆராதனை செய்வது மூலமாகவோ அவருடைய வார்த்தையை ஆழமாக அவரோடு மீண்டும் மீண்டுமாக கனெக்ட் பண்ணி இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு வார்த்தை மூலமாகவோ ஜெப விண்ணப்பங்கள் மூலமாகவோ நன்றி செலுத்துற மூலம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம நிலைத்திருக்கிறோம். அதுதான் டுவெல்லிங் இந்த சீக்ரெட் பிளேஸ். இப்ப சீக்ரெட் பிளேஸ், மறைவில் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரணும். மத்தேயு 6:6 வசனத்துல ஆண்டவர் ஜெபத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய உன் பிதாவை நோக்கி. ஆங்கிலத்துல seek the father who is in the secret place அப்படின்னு சொல்லி இதே வார்த்தை சீக்ரெட் பிளேஸ் ஆங்கிலத்துல இங்க ஆங்கிலத்துல அவசியம். அப்ப டுவெல்லிங் இந்த சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னா அந்த தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய அந்த பிரசன்னத்திலே நாம் தங்கி இருக்க வேண்டும். இப்ப என்ன, எப்படி நம்ம இதை கனெக்ட் பண்றோம்னா சீக்ரெட் பிளேஸையும் ஷேடோவையும் கனெக்ட் பண்றோம். அதாவது ரெண்டு சென்டென்ஸ் வருது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் ஒண்ணு, கீழே வரும்போது சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதான் ஷேடோ. சீக்ரெட் பிளேஸையும் ஷேடோவையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஷேடோனா என்ன? நிழல், ரைட்டுங்களா? நிழல் எப்போ வருங்க? ஒரு வெளிச்சம் இருந்தாதான் அந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கும்போது தான் நிழல் வரும். நைட் நடந்து போறோம், நிழல் வராது. சரிங்களா? ஆனா நல்லா சூரிய வெளிச்சம் இருக்கும்போது நடந்து போறோம்னா நிழல் வரும். ரைட்டுங்களா? அப்ப தாவீது ராஜா இங்க என்ன சொல்ல விரும்புகிறார்? சார் தாவீதா அல்லது யார் எழுதுனாங்களோ அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க? யார் தேவனுடைய பிரசனத்திலே நிலைத்து இருக்கிறானோ, தங்கி இருக்கிறானோ, அவன் டுவெல்லிங். கரெக்டா தமிழ்லனா ரொம்ப நேரம்
அதுல காத்திருக்கிறானோ, அந்த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் மோஸ்ட் ஹை அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது? தேவ பிரசனம், தேவனோடு கனெக்ட் பண்றது, அங்க போய் அதிக நேரம் செலவழிக்கிறது. அப்படி நேரத்தை செலவழிக்கும் போது அவன் அந்த நிழல், அந்த பிரசனத்தினுடைய நிழலிலே அவன் அவைட் பண்ணுகிறான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப எனக்கு இதை தியானிக்கும் பொழுது ஒரு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. புதிய ஏற்பாட்டுல பேதுரு அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நம்ம படிக்கும்போது பேதுரு நடந்து போவார். நடந்து போகும்போது அவர் நிழலாவது படாதான்னு வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து அவர் நிழல் மேல பட வைப்பாங்க. அந்த நிழல்ல யார் யாரெல்லாம் பட்டு வியாதியஸ்தர்கள் அந்த நிழல்ல போய் விழுந்தாங்களோ அவங்க எல்லாருமே, வைத்தார்களோ அவங்க எல்லாருமே சுகமானார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ரைட்டுங்களா? எல்லாத்தையும் எங்க இருக்கு எல்லாம் வாசித்தா நேரம் பத்தாது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் அது. அப்ப நிழல்ல என்னங்க இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க நடந்து போறீங்க, ஒரு வியாதியஸ்தர் உங்க நிழல்ல பட வைக்கிறாங்க, ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் நடக்காது. நடக்கல இல்ல, நடந்ததான் இந்நேரம் பிரபலம் ஆயிருப்பீங்களே. அப்ப என்ன நான் சொல்ல விரும்புகிறேன், பேதுரு தேவனுடைய சமூகத்திலே அதிகமாக காத்திருந்து தேவனுடைய பிரசன்னத்திலே அவன் அதிகமான நேரத்தை செலவழித்தபடியினாலே தேவனுடைய நிழலை சுமந்து போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவனுக்கு கொடுத்தார். தேவன் பேதுருவுக்கு கொடுத்தார். அதனாலதான் அவன் நிழல் படும்போது சுகமானாங்க. அப்ப எந்த ஒரு மனிதன் அதிகாலையிலே எழும்பி தேவ சமூகத்திலே அதிகமான நேரத்தை செலவழிக்கிறானோ அவன் அந்த நாளிலே அனுதின வாழ்க்கைக்கு கடந்து போகும் பொழுது ஏதோ ஒரு டிகிரி ஆஃப் பிரசன்ஸ் அவன் கேரி பண்ணி போக முடியும். அதைத்தான் தாவீது இங்கு சொல்லுகிறான். நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். அதை தியானித்த பொழுது உண்மையிலே நானே யோசித்தேன். நம்மளும் நிறைய பிரேயர் பண்றோம், இன்னும் இந்த லெவல் ஆஃப் டிகிரி ஆஃப் கேரிங் பிரசன்ஸ் ஆஃப் காட் வரலையே அப்படின்னு நான் யோசித்தேன். அப்ப நாம் எவ்வளவு தேவனுடைய சமூகத்தை ஜெபத்தின் மூலமாக வாஞ்சிக்க வேண்டியிருக்கிறது, அதில் நிலைத்திருப்பதை நாம் வாஞ்சிக்க வேண்டியிருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம் மத்தியிலே பதிவிட விரும்புகிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம வீட்டுல காலைல எழும்பி அதிகமான நேரம் செலவழிக்கும் பொழுது அந்த நாளை நாம் கடந்து வேலைக்கோ அல்லது வேற எங்கேயோ மார்க்கெட் பிளேஸ்க்கோ நம்ம போறோம்னா ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, உடனடியாக காலையில நம்ம பெற்றுக்கொண்ட அந்த பலன் மீண்டுமாக அவருடைய சமூகத்திற்கு நம்மை இழுத்து செல்லும். அதுதான் அபை. அது ஒரு இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குன்னா கண்டினியூ ஆன்கோயிங் கமிட்மெண்ட் டு ஸ்டே ஆர் ரெஸ்ட் இன் காட். இங்க நம்ம ரெண்டு வார்த்தையா படிக்கிறோம், டுவெல் அபைட், வேற என்ன சொன்னேன், சீக்ரெட் பிளேஸ், ஷேடோ அப்படின்னு சொன்னேன். அடுத்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு இரண்டு பெயர் இங்கு சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. உன்னதமானவர். நம்ம உன்னதமானவர் அப்படின்னா ஒரிஜினல் லாங்குவேஜ்ல எலியோன், உங்களுக்கு தெரியும், நிறைய பாடல்கள்ல கேட்டிருப்பீங்க, எல் எலியோன் அப்படின்னு. அதுதான் மோஸ்ட் ஹை காட், அதான் உன்னதமானவர். அப்ப இதை எழுதினவர் என்ன
சொல்லுகிறார். நீங்க நிறைய பாத்தீங்கன்னா சங்கீதம் 91 பொதுவாவே அதிகமா எதுக்கு பயன்படுத்துவோம்னா பாதுகாப்புக்காக பயன்படுத்துவோம். இது எப்ப அதிகமா இந்த சங்கீதம் 91 ரொம்ப பயன்படுத்தப்பட்டுச்சு, கொரோனா டைம்ல எல்லாரும் இந்த சங்கீதத்தை எடுத்து, அதாவது ஆழமான அர்த்தத்தோட சொன்னாங்களோ பிரேயர் பண்ணாங்களோ தெரியாது. ஆனா பயத்து நிமித்தமாவது எல்லாரும் சங்கீதம் 91 எடுத்து பயங்கரமா நம்ம அதை யூஸ் பண்ணிருப்போம். ரைட்டுங்களா? ஆனா இந்த உன்னதமானவர் மோஸ்ட் ஹை அப்படிங்கிற அந்த எலியோன் அப்படிங்கிற வார்த்தை அது எதை குறிக்கிறது என்றால், ஐ மீன் அதனுடைய அர்த்தம் உண்மையான லாங்குவேஜ் எலியோன் அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா சுப்ரீம், above ஆல், அதான் அதனுடைய மீனிங். அப்ப எந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே குவாலிட்டி டைம் அவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கிறானோ, ரிமைன் இன் ஹிஸ் பிரசன்ஸ், அதுதான் அந்த இருக்கிறவன், ட்வெல்லிங் அல்லது சிட்டிங். அவன் அதிகமான நேரத்தை தேவ சமூகத்திலே செலவழிக்கும் பொழுது அவன் தன்னை எங்கு கொண்டு போய் வைத்துக் கொள்ளுகிறான்? அந்த எல்லா தேவர்களுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஒரு இடத்திற்கு தன்னை கொண்டு போய் வைத்து விடுகிறான். அதனாலதான் அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள நீங்க உங்களை கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த சங்கீதம் முழுவதுமே ஆக்சுவலா ஒரு ப்ரொடெக்ஷனை தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சம்மரைஸ் பண்ணா ஒரே வார்த்தையில ப்ரொடெக்ஷன். அதனாலதான் கொரோனா டைம்ல நம்ம அதிகமா ப்ரேயர் பண்ணாங்க எல்லாரும். அப்ப மோசையை பார்த்து சொல்லுவாரு, நீ பார்த்தா உயிரோட இருக்க முடியாது, ஆனா நான் அப்படி போவேன், நீ பின்னாடி மாத்திரம் பார்ப்பேன், ஆனா நான் கண்மலையின் வெடிப்பிலே கொண்டு போய் வைப்பேன். அது ஒரு பாதுகாப்பு. தேவ சமூகம் அல்லது தேவ பிரசனம் அப்படிங்கிறது அதுதாங்க பெஸ்ட் ப்ரொடெக்ஷன். அதுக்கு மேலாக பெரிய ப்ரொடெக்ஷன் ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்ல, சர்வ வல்லவர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்குல்ல, அது வந்து ஷடாய். அதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை, எல் ஷடாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னதமானவர்னா எபோ ஆல், இது வந்து ஆல் மைட்டி, ஆல் பவர்ஃபுல், மிகவும் அதிக வல்லமையாய் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அப்ப தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு மனிதன் தங்கி தாபரிக்க பழகி விட்டான் என்றால் அவன் எங்க போறான்? எல்லா கடவுளுக்கும் மேலான எல்லா வல்லமையுள்ள அந்த கடவுளிடத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறான் என்கிற போது பயமே பயமே இருக்காதுங்க, இருக்க கூடாதுங்க. சமீபத்துல நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது சொல்றது உண்டு. நிறைய நேரம் அப்படி யோசிப்பேன், ஐயோ பயப்படவே மாற்றோமே அப்படிங்கிற பயம் வரும் எனக்கு. ஏன்னா அது நம்மளை பெருமையில கொண்டு போயிடக்கூடாது, அகந்தையில கொண்டு போயிடக்கூடாது, டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆட்டிடியூட்ல கொண்டு போயிடும். நான் சொல்றேங்க, நீங்க நீங்க நல்ல கடவுளோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் அது உங்களை ஈஸியா ராட்டில் பண்ணாது. அதாவது உங்களை அசைச்சிடாது, அசைக்க முடியாது. அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வருது, ஒருவேளை இந்த வாரம் உங்க வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, அல்லது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க, அந்த சூழ்நிலை வந்து உங்களை பதப்பதப்ப வைக்குதுன்னா உங்களுக்கும் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த பிரசன்னத்துல இருக்கக்கூடிய தொடர்புக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதனாலதான் அப்படி இருக்கிறீங்க. ஒண்ணும் இல்ல, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். 1000 தடவை நம்ம பிரசங்கத்துல கேட்டிருப்போம். கடல்ல இயேசு நடந்து வர்றாரு. பேதுரு அதை பார்த்த உடனே உற்சாகமா என்ன செய்யறாரு? ஆண்டவரே, நானும் நடந்து வரணும். நடந்து வாங்குறாரு, நடந்து போறாரு. திடீர்னு ஒரு அலை வருது,
உடனே ஐயோ ஆண்டவரே சாக போறேனே என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது, பேதுரு இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி இல்ல அப்படிங்கிறது தெரியுது. அவனுக்கு என்ன புரியல, கடல்ல நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அலையே இல்லாத நேரங்களிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நிச்சயம், அலை வரும்போது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நிச்சயம், ரெண்டுக்கும் இங்க ஒரு கிளாஷ் ஆகுது. நான் சொல்றது புரியுதுல உங்களுக்கு? நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில எல்லாம் அமைதியா போகும்போது ஆண்டவர் நம்புறதுல நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துருது, ஏதோ ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான் ஃப்ரீக் ஆயிடுறோம். ரைட்டுங்களா இல்லையா? ஆமா, பேதுரு மாதிரிதான் ஆயிடுறோம். அது நம்மளை அசைத்து விடுகிறது. அப்ப நம்ம கண்ணு எப்படி பேதுருவுக்கு அலை மேல போச்சோ, அதே மாதிரி நம்ம கண்ணு அந்த பிரச்சனையவே தான் பார்த்துட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஏன் இந்த பிரச்சனை? தேவனோடு அதிகமான நேரம், இது ஒரே நாள்ல வராதுங்க. அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, 10 வருஷம் 15 வருஷம் கன்சிஸ்டன்டா ஒரு லைஃப் ஸ்டைல் ஆஃப் பிரேயரை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளால அந்த நிலைக்கு போக முடியும். சும்மா டெய்லி ஏதோ 5 நிமிஷம் 6 நிமிஷம், நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல எவ்வளவு நாள் தங்குவீங்க? எங்க அதிகமா தங்குறீங்க? டுவெல்லிங், உங்க வீடு, அங்கதான் அதிகமான நேரம் தங்குவீங்க, அப்படித்தானே? ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம எவ்வளவு நேரம் தங்குறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அதிகமான நேரம் தங்குறோமா? அதிகமான நேரம் தங்குறோம்னா கண்டிப்பா சொல்றேங்க, அவ்வளவு ஈஸியா சூழ்நிலைகள் உங்களை அசைச்சிட முடியாது. அவ்வளவு ஈஸியா உங்களை சூழ்நிலை, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம ஃப்ரீக் ஆகவே மாட்டோம், ஆக முடியாது அப்படிங்கிற அனுபவத்துல இருந்து நம்ம பாட்டுக்கு இருப்போம். எல்லாத்தையும் மலை போல நினைக்க மாட்டோம். ஏன்னா உன்னதமானவர் என்னோடு இருக்கிறார், உன்னதமானவரோடு நான் இணைத்து கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த இந்த தேவனுடைய இந்த உன்னதமான அந்த தேவனுடைய பிரசன்னத்துல என்னை ஜெபத்தின் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக நான் இணைத்து கொள்ளும் பொழுது அதுல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சுங்க, நம்பர் 1 பிளஸிங் என்னன்னா பீஸ், சமாதானம். In his presence there is a peace which cannot be derived from any other source. அதுதான் நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே, எல்லாரும் தெரியும். யோவான் 14ஆம் அதிகாரத்துல இருக்குல்ல, 26 27லயோ, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு. இத நீங்க ரெகுலரா உங்க பிரேயர் லைஃப்ல தேவ சமூகத்துல அதிகமான நேரம் காத்திருப்பதன் மூலமாக வரக்கூடிய அந்த தேவன் மாத்திரமே கொடுக்கக்கூடிய அந்த சமாதானத்தை நீங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா தான் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிப்பதிலும் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். நிறைய நேரம் எப்படி தேவனுடைய தேவனுடைய சித்தத்தை நம்ம டிசைன் பண்றது, அறிந்து கொள்றது அப்படிங்கிறதுல நிறைய போராட்டம் இருக்கும். நிறைய பேர் அதுல தேவனுடைய சித்தம் தான் நினைச்சு தேவனுடைய சித்தம் இல்லாத தேவனுடைய சித்தமா ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துவது உண்டு. என்ன பிரச்சனைனா, நம்ம போதுமான அளவுக்கு தேவனோடு நெருங்கி இல்லை அப்படிங்கிறப்ப அடிக்கடி என்னுடைய மனைவிடத்துல நான் பேசும்போது என் மனைவி சொல்லுவா ஒரு வார்த்தை, பேசும்போதெல்லாம் சொல்லுவா, இந்த வாரத்திலே ஒரு 2 தடவையாவது சொல்லியிருப்பா, என்ன 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 சமைக்கணும், எதுக்கு என்ன போடணும், இதுக்கு தானே கால் பண்ணீங்க. அவளுக்கு தெரியும் நான் நான் என்னோட 22 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால என் புருஷன் கால் பண்ணா இதுதான் கால் பண்ணுவார். சும்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இதெல்லாம் நான் கால் பண்ணி கேட்டதே கிடையாது. நல்லா தான் இருக்கேன், நல்லா இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணிட போறான். அதனால நான் உட்காந்து டெய்லி கால் பண்ணி என்னம்மா நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, அதெல்லாம்
22 வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் சொல்றேன், என் மனைவியும் அப்படி என்னை கால் பண்றது இல்ல, நானும் அவளை கால் பண்றது இல்ல. அதுக்கெல்லாம் உண்மையிலே நேரமும் இல்ல. ஆனா நான் கால் பண்ணனாவே அவளுக்கு மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவா. நான் எதுக்கு கால் பண்றேன் அப்படின்னு. அவ சிவகங்கையில இருக்கா, நான் இங்க இருக்கிறேன், கண்டுபிடிச்சிருவா. எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன்? she dwelt with me long enough to find me, to find my heart, where where I will be leading to in that conversation. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப தேவனோடு அப்படி நம்ம அதிகமா சஞ்சரிச்சோம்னா என்ன, நிறைய நேரத்துக்கு நான் சொல்றேங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய போதுமான அளவுக்கு வெளிப்பாடுகள் அந்த கிருபை பெறாட்டினாலும் ஓரளவுக்கு நிழலாட்டமா தெரியுது, நிழலாட்டமா தெரிஞ்சிருது. இன்னைக்கு இப்படி இருக்க போகுது, இந்த வாரம் இந்த பீரியட், அட்லீஸ்ட் அந்த மிட்ஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல போகும்போதாவது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓ ஓகே, இது இப்படி. அப்ப நம்ம ஈஸியா நம்மள அந்த சிச்சுவேஷன் நம்மள ஓவர்வெல்ம் பண்ணாது. இட் வில் நாட் ரேட்டில். புரியுது நான் சொல்றேன் உங்களுக்கு? அது நம்மள ஈஸியா அசைச்சிட முடியாது. அதனாலதான் நான் திரும்பி அதே சங்கீதத்தை எடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருப்பார் என்று தோணுகிறது. தேவைப்படுது நமக்கு. நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல எப்படியோ ஆரம்பிச்சோம். நம்ம நிறைய பிரேயரை பத்தி தான் பேசிட்டே இருக்கிறோம். ஆனா அது நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி இருக்குன்னு நான் கேட்கல, ஆழப்படுத்தி இருக்குன்னு கேட்கிறேன். உங்க ஜெப வாழ்க்கையில எந்த அளவிற்கு நீங்க தேவனை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக ஜெபிக்கிறீங்களா? அந்த கோணத்துல ஜெபிக்கிறீங்களா? அந்த தேவ சமாதானம், அந்த தேவனுடைய ஒரு என்ன சொல்ற பரிசுத்தம், அந்த பியூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது தூய்மை, இதெல்லாம் நம்ம பெறக்கூடிய அளவிற்கு நம்ம தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிறோமா? டெய்லி பிரேயர் பண்றோம், ஆனா நம்ம மனதுல தூய்மை இருக்குதா? எப்படிங்க தேவ பிரச்சனத்துல இருந்துட்டு எப்படிங்க நீங்க தவற யோசிக்க முடியும்? எப்படி தவறான காரியங்களுக்கு உடன் போக முடியும்? தவறான வார்த்தைகள் பேச முடியும்? தவறான எண்ணங்கள், சிந்தைகள் நம்ம யோசிக்க முடியும்? எப்படி தேவனுடைய பிரசன்னத்துல அதிகமா தங்கி இருந்துட்டு பகைக்க முடியும்? நிறைய பேரோட பேசாம இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நிறைய பாக்குறேன், நிறைய பேருடைய லைஃப்ல நிறைய ஊழியங்களுக்கு போகும்போது பாக்குறேன், நிறைய பேர் சொல்றதை கேட்கிறேன். எனக்கு நல்லா தெரிஞ்சிடும், இவங்க எல்லாமே கடவுள்கிட்ட போறதே பிச்சைக்காரத்தனமா போறாங்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னு தான் போறாங்க, மிச்சபடி அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. அப்ப இவன் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் தான். 2 நிமிஷம் பேசினாலே கண்டுபிடிச்சிருவேன் நான்லாம் ஒருத்தர் யாரு என்ன. அவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் நான் கவுன்சிலிங்கே கொடுப்பேன். அவங்க லெவல் இவ்வளவுதான் இருக்குன்னா நம்ம அதுக்கு மேல கொடுத்தும் வேஸ்ட். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரிஜினலா இருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே நேரத்தை, குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கா? அப்படி இருக்குன்னா அது உங்க பிராக்டிக்கல் லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? நான் சொல்றேங்க, நீங்க உண்மையிலே தேவனுடைய சமூகத்துல அதிகமா காத்திருந்து பழகுனீங்கன்னா நிறைய நேரம் உங்க லைஃப்ல ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தக்கூடிய நிலைக்கு தான் தள்ளுறார். அதாவது உலக ரீதியா பார்க்கும்போது. ஆனா அதுல தாங்க அவரை போல நம்ம மாறுறதுக்கு அந்த வளர்ச்சியே இருக்கு. அது இல்லைன்னா பிரச்சனை. In his presence there is not only peace but there is purity. உங்க மனதிலையும் சரி, உங்க எல்லா விதமான உலக பிரகாரமான டீலிங்ஸ்லயும் சரி, அந்தரங்க மனதிலையும் சரி, ஒரு தூய்மை அது கண்டிப்பா இருக்கணுங்க. இல்லைன்னா நீங்க பயப்படுவீங்க. அடுத்த நாள் காலையில நீ போய் அவருடைய அடுத்த நாள் காலையில் நீ அப்படி போயிட்டு இருக்கும் போதே அவர் உங்கள்கிட்ட பேசுவார், உங்களுக்கு உணர்த்துவாரு, இதுல சரியில்லை, நீ இப்படி இருக்கிற அப்படின்னு. நீங்க மாறித்தான் ஆகணும். அதுதாங்க உண்மையான தேவனுடைய பிரச்சனை. அங்கதாங்க நம்ம உண்மையான ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம்.
வாழ்க்கை யோசித்து பார்ப்போம். நம்ம எப்படி நம்ம பிறரோடு நம்மை தொடர்பு படுத்தி கொண்டு இருக்கிறோம்? ஏமாத்திட்டு இருக்கிறோமா? நம்மளே நம்ம ஏமாத்துறோமா? கடவுளை நம்ம ஏமாத்த முடியாது. அவரையெல்லாம் பார்த்துட்டு கிருபையா இரக்கமா நம்ம அப்படியே உயிரோட வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், நம்ம வேதனை படணும். ஐயோ, நம்ம இப்படி இருக்கமே, நம்ம இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனிடத்திலே, ஒரு பரிசுத்தமான தேவனிடத்திலே நாம் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை நம்மால எப்படி வாழ முடியும்? வாழ்றோம்னா பிரச்சனை இருக்கு, நம்ம மாறிக்கணும். அதுக்குதாங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறோம். அது நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். மகிமையின் மேல் மகிமையிலே நாம் மறுரூபம் ஆகிக்கொண்டே இருப்போம்னு நம்ம வாசிக்கிறோம்ல கொரிந்தியர் புஸ்தகத்துல. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கணும். அதே மாதிரி இருக்கவே முடியாது. ஆண்டவர் உங்களை தேடி வருவார். நீங்க அவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன என்ன உங்களிடத்தில் பார்க்கிறாரோ அதை மாற்ற வேண்டும் என்று உங்களை நிர்பந்தம் பண்ணுவார். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே 3 காரியத்தை நான் வைக்க விரும்புகிறேன். அதாவது 2 வார்த்தை பார்த்தோம், அப்படித்தானே? ஆண்டவருடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தங்கி இருப்பது, அதாவது ட்வெல்லிங் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ஸை குறிக்குது. அபைட் அப்படிங்கிறது அந்த நாள்ல ஆன்கோயிங், நம்ம போகும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல ஆண்டவரை சார்ந்துக்கிறோம். இது எப்போ வரும்? இந்த ட்வெல்லிங்ல நம்ம கரெக்டா இருந்தாதான் அந்த மனசே வரும். இல்லாட்டினா டக்குன்னு ஃப்ரீக் ஆயிடுவோம், பயந்துட்டு தான் இருப்போம். ஓகே, இந்த பிரச்சனை வந்துச்சா, ரைட்டு, ஒரு பிரேயர், அந்த எண்ணமாவது அப்பதான் வரும். எப்ப? காலையில் நீங்க அவரிடத்தில் நிலைத்திருந்தால். ரிமைன் இன் த பிரசன்ஸ், dwelt in the presence. அப்படி இருக்கும்போது அந்த அந்த பிரசன்ஸ் நமக்கு என்னெல்லாம் கொண்டு வருதுன்னு பார்த்தோம். பீஸ் கொண்டு வருது, ப்ரொடெக்ஷன் கொண்டு வருது, பியூரிட்டி கொண்டு வருது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ரொம்ப முக்கியம். அதான் நம்பர் 1. இந்த சாம் ப்ரொடெக்ஷன் தான். ஒரு இன்செக்யூர்டா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னாவே உங்களுக்கும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளவு ரொம்ப சிம்பிள்ங்க. அதான் பிரசவம். எங்கெல்லாம் நீங்க இன்செக்யூர்ட், உங்க வேலையில இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்களா? உங்க உறவுல இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவுலே இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்களா? உங்க ஜெப வாழ்க்கை இன்னும் ஆழப்படுத்த வேண்டியது. இதுதான் சம்மரி ஆஃப் த மெசேஜ். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். உங்க வாழ்க்கையில எங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்க? எதிர்காலத்தை குறித்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா? இப்ப இன்னும் நீங்க ஆண்டவரோட நெருங்கி போலன்னு அர்த்தம். பயப்படணுங்கிற அவசியம் இல்லைங்க, கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒருவேளை அது உங்க பிள்ளைகளை குறித்த காரியமா இருக்கலாம், அது உங்களையே குறித்த காரியமா இருக்கலாம், உங்க பைனான்சியல் சிச்சுவேஷனை குறித்த காலமா இருக்கலாம். வயசாயிட்டே இருக்கே, என்னுடைய சரீரத்துல எந்த வியாதி வந்துருமோ, அந்த வியாதி வந்துருமோ, அந்த மாதிரி ஒரு பயமா இருக்கலாம். எது எது வேணாலும் இருக்கலாங்க. வாட் எவர் இன்செக்யூரிட்டி யூ ஃபீல், அது எல்லாமே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவுல ஒரு பிளவு இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லுது. உண்மையிலே இன்னும் நீங்க ஆண்டவரை ஆழமாக பிடித்து கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த காலையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்மோடு நான் நிலைத்திருப்பேன். ஐ மஸ்ட் ரிமைன் இன், ஐ மஸ்ட் லாட்ஜ் இன், ஐ மஸ்ட் சிட் இன் யுவர் பிரசன்ஸ். சோ மச் சோ, வாரத்துல ஒரு நாள் கூட எடுத்துக்கங்க. டெய்லி வேண்டாம், நான் சொல்லல. வாரத்துல ஒரு நாள் எலும்பாதீங்க, உட்காந்து ஒண்ணுமே இல்லையா, உட்காருங்க. எந்தையாவது ஒரு மியூசிக்கை போட்டு, ஒரு நல்ல கிறிஸ்டியன் மியூசிக்கை போட்டு உட்காருங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படியாவது அந்த ஃபோக்கஸை கொண்டுட்டு வாங்க. நீங்க அத வாரத்துக்கு ஒரு நாள் செய்யுங்க. அந்த அடுத்த 6 நாள் உங்களை அது ஒப்பேத்திரும், ஓட்டிரும். அதான் நான் சொல்றேன், அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்துல தாங்க வரும். அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஈஸி. நான் என் வாழ்க்கையில எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது சிரமமா இருக்கு வார்த்தையில. பட் ஐ நோ there is so much
உலகம் ரொம்ப மோசமான உலகத்துல இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நம்மள அற்பமா நினைக்கிறவங்க, நம்மள வார்த்தையினால கொல்றான், நம்மள எப்படியாவது கவுத்திருன்னு நினைக்கிறான், ஏமாத்தணும்னு நினைக்கிறான், யாரு எதுக்காக நம்மள்ட்ட பழகுறான், பேசுறான், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி, வெளியே இருக்கிறவங்களும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் அதே எல்லா இடத்துலயும் ஒரே பிரச்சனை தான். ஏன்னா எல்லா இடத்துலயும் மனிதர்கள் தான். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது யாரு நமக்கு விரோதமா என்ன எப்படி வந்தாலும் அது நம்மள ஈஸியா அசைச்சிடாது. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் ஃபிகர் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறதோட ஆண்டவரை ஃபிகர் அவுட் பண்ணணும்னு நினைக்கணும். ஒப்பு கொடுங்க, அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நான் பற்றி பிடித்து கொள்ள, அதற்கு வாரத்துல ஒரு நாளாவது நான் என்னுடைய லைஃப மோடு நெருக்கி கமிட் பண்ண குவாலிட்டி டைம் சொன்னேன். டுவெல்லிங்னா அதிக நேரம் எடுத்து, வீட்டுலதான் அதிகமான நேரம் இருக்கிறோம், அதனால அந்த வார்த்தை டுவெல்லிங். அதே மாதிரி தேவ சமூகத்துல அதிக நேரம் இருக்கிறது. ஆண்டவரிடத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, வாரத்துல ஒரு நாளாவது நான் அப்படி இருப்பேன். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் உட்கார்ந்து இருப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் இடத்துல போய் உட்காருங்க. இது வரைக்கும் உங்க லைஃப்ல எல்லா சமாதானத்தை உங்க சூழ்நிலைகள்ல நீங்க பெறதுக்கு இது ஒரு ஒரு எளிதான ஒரு வாய்ப்பு. தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய எல்லா இன்செக்யூர் ஃபீலிங்கும் நீங்க தீர்மானம் எடுக்கும் போதே அவர் எடுத்து போட்டுருவார். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும். இது உங்களுக்கு ஒருவேளை தேவைப்படாட்டினாலும், யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, யாரோ ஒருத்தர் போராட்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சொல்லுங்க. அவங்களுக்கு ஒருவேளை தேவைப்படலாம், அதுக்காக தான் ஆண்டவர் உங்களிடத்துல பேசி கொண்டு இருக்கலாம். அவங்க பெனிஃபிட் அடையட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இந்த காலவெளியில அர்ப்பணிப்போம். எது உங்களை இன்செக்யூரிட்டியில தள்ளி கொண்டிருக்கிறது, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அதை எடுத்து போட விரும்புகிறார். ஒரு சமாதானத்தை இப்பொழுதே உங்கள் மனதிலே கொண்டு வர விரும்புகிறார். அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு இந்த வாரத்திலே செய்வார். நீங்க அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்வீங்க. இப்பயே பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. விசுவாசிச்சு இந்த வாரம் கடந்து போங்க, ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவர், இந்த காலை வேளை நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்செக்யூர்ட் என்கிற வார்த்தையை நீர் அதிகமாக என் மனதிலே பதித்து கொண்டு இருக்கிறீரப்பா. யாரோ இன்செக்யூர்டா ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஒருவேளை ஃபியூச்சருக்காகவோ அல்லது பைனான்சியல் சிச்சுவேஷனுக்காகவோ ஏதோ ஒரு காரியத்திற்காக இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணி ஒருவேளை இந்த காலையில வந்திருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவர் அவங்களை தொடுங்க என்று நான் செபிக்கிறேன். உங்க பிரசன்னத்திற்குள்ளே அவர்கள் தங்களை இப்பொழுது ஜெபத்திலே இணைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வல்லமை அவர்களை ஆட்கொள்ளட்டும். அது அவர்களுக்கு அந்த அதைரியத்தை எடுத்து போடட்டும் அப்பா. உண்மையில் ஒரு ஆழமான நம்பிக்கை அது கொடுக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனிதனோ அல்லது சூழ்நிலையோ எதுவும் என்னை அசைக்க முடியாது என்று சொல்லி ஆழமாக நம்ப ஆண்டவரே கிருபை செய்யுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆழமான உணர்வை இந்த உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து ஒரு சமாதானத்தை நீ அப்படிப்பட்ட உள்ளங்களிலே இப்பொழுதே நீ கட்டளையிட்டதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை தேவனே, நாங்கள் அதிகமான நேரம் உங்களுடைய சமூகத்துல வாரத்திற்கு ஒரு நாளாவது செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு அறைகூவலை இந்த நாளிலே இடத்திலிருந்து நாங்க கேட்டோம்ப்பா. இது வரைக்கும் நாங்க ஒருவேளை 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் அப்படி நம்ம இருந்திருப்போம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல வாரத்துல ஒரு நாளாவது அதிகமான நேரம், ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம், எப்படியாவது இந்த ஒரு ஒரு ஆழமான ஒரு அனுபவத்திற்குள்ளே நாங்கள் கடந்து செல்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நல்ல தீர்மானங்கள் எடுத்து இந்த வாரத்திலே இந்த வீக்கெண்ட்லே அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் எங்களை ஞாபகப்படுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலையிலே என்னென்ன தனிப்பட்ட தேவைகளோடு பிள்ளைகள் சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். 2 நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருந்தும் பதில்
வரவில்லையே என்கிற இந்த ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சீக்கிரமாக ஒரு பதில் தாங்க. சரீர ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, உறவு ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில இருந்து ஜனங்கள் இந்த காலை வேளையை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகளை சந்தித்து அனுப்புங்க. அடுத்த வாரம் நாங்கள் மீண்டுமாக இணைந்து ஜெபிக்கிறவரை தேவனுடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்து போகணுங்கிறவங்க கடந்து போங்க. ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெனரல் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ஒன்று நம்ம பண்ணிடுவோம். டக்குன்னு மறந்துடுவேன். நம்ம ஈரான் இஸ்ரேல் வார் ரொம்ப அபாயமான கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய அன்பின ஜபத்திலே நம்ம இதற்காக ஜெபிப்போம். இதனால ரொம்ப எஸ்கலேஷன்ஸ் வந்து நியூக்ளியர் வார் அந்த மாதிரி எதுவும் வந்து விடாதபடிக்கு அப்பாவி மக்கள் நிறைய கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் யுக்ரைன் வாரம் போய் கொண்டிருக்கிறது. இந்த யுத்தங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இஸ்ரேல் ஈரான் யுத்தங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உக்ரைன் ரஷ்யா வாரையும் கூட அதோடு சேர்த்துக் கொள்கிறோம். சைனா தைவானை சேர்த்துக் கொள்கிறோம். அன்புள்ள தேவனே, யுத்தங்கள் செய்தியும் கேள்விப்படுவீர்கள் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, இந்த நூற்றாண்டு முழுவதுமே இப்படி நிறைய யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த நூற்றாண்டுல 2 உலக யுத்தங்கள். இப்பொழுதும் அந்த மாதிரி எதுவும் வந்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பட்சத்திலே ஆண்டவர் இதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை செய்வதற்கும் இடத்திலே நாங்கள் கேட்கிறோம். தேசத்தின் தலைவர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுங்க. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதிலே ஆண்டவருடைய கரம் அவர்களுடைய அந்த மனதிலே ஆட்கொண்டு அவர்கள் எப்படி இந்த காரியத்தை எடுத்து செல்ல வேண்டும், எதுவரைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதிலே நீங்க சாவரின் காட், நீங்க உங்களுடைய திட்டப்படி இந்த காரியங்களை நடத்துங்க. கர்த்தர் அப்படி செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது நிமித்தமாக அப்பாவி மக்கள் நிறைய உயிரிழந்திருக்கிறாங்கப்பா. 2 சைட்லயும். இந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தாங்க. இந்த குடும்பங்களுக்கு தேவைகளை சந்தியுங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக. அதே மாதிரி இந்த பிளேன் கிராஷ்ல நிறைய பேர் இறந்து நிறைய குடும்பங்கள் பாதிப்புல இருக்குது. அந்த குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நிறைய விமானங்கள் இந்த வாரத்துல மோர் தென் 1 ஃபிளைட் ஆண்டவரே பிரச்சனைக்குள்ளாகி இறங்கி அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்காதபடிக்கு ஏர்லியாவே டிடெக்ட் பண்ணும்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. பிரயாணம் பண்ணக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி செலுத்துறோம் ஜெபத்தை கேட்டதற்காக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சென்ற வாரம் நம் சகோதரி ஜோனா அவர்களுக்காக ஜெபித்தோம். இன்னும் சர்டிபிகேட் கிடைக்கவில்லை என்று ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜெப வாழ்க்கைக்காகவும் ஜெபிங்க என்று சொல்லி நம்மள ஆண்டவரே இந்த காலைவெளியிலே ஜோனாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய சர்டிபிகேட் இன்னும் வரவில்லை என்று கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு கொடுக்காம இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வாரம் முடிவதற்குள்ளதாக ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, மகளுக்காக நீ யுத்தம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாரி கண்களை தயவுகள் கிடைக்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்பதை ஜெபத்திலே மகள் இடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள மகள் தன்னை ஒப்பு கொடுக்கவும் நான் இடத்திலே ஜெபிக்கிறேன். நீர் உணர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. எப்படியாவது சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இந்த வார முடிவிற்குள்ளாக நீ செய்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.
தகப்பனே, இந்த காலவெளியில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லாரும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உங்க வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் ஆட்கொள்வதாக. தகப்பனே, பிள்ளைகள் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உடைய தெய்வீக பிரசனம் பாதுகாப்பு ஆண்டவரே சூழுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே உடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே உடைய கிருபை இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலே அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்த ஆண்டவரே, அல்லது தங்களுடைய வேலையை குறித்த என்ன விதமான ஒரு மன ரீதியான போராட்டமாகவோ அல்லது வாட் எவர் இட் இஸ் ஆண்டவர் பிள்ளைகளை இந்த நாளிலே நம்முடைய வார்த்தையின் பேசினது போல நம்முடைய பிரசன்னத்திலே அதிகமாக அவர்களை இழுத்து அது நிமித்தமாக ஒரு தைரியத்தை திடமான மனதை கொடுத்து இவர்களை நீர் ஆசீர்வதிங்க என்று நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒருவேளை திருமணமாகி குழந்தை இல்லையே அல்லது திருமணமே ஆகாமல் இருக்கிறதே, இப்படிப்பட்ட ஆண்டவரை தேவைகளோடு பிள்ளைகள் இருந்துமை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஏற்ற வேளையிலே பிரேக் த்ரூஸை கொண்டு வருவீராகப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. சரீரத்திலே அடிக்கடி பலவீனம் என்னுடைய குடும்பத்திலே வருகிறதே, இப்படிப்பட்ட மன பாதிப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக சுகம் குடும்பங்களிலே ஆண்டவரே, தனிப்பட்ட நபர்கள் மத்தியிலே ஆண்டவரே உங்களுடைய சுகம் விளங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறாப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், அடுத்த வாரம் நாங்கள் ஆண்டவரை மீண்டுமாக இந்த பிளாட்ஃபார்ம்ல இணைகிற வரை உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய தைரியம், உங்களுடைய சுகம், உங்களுடைய மன அமைதி, உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய ஞானம் எங்களை நிரப்பி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் உங்களோட ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு நாம் கடந்து செல்வோம்.